சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சிறுக சிறுக சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறாய். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைக்கவில்லை, அது ஒரு பக்கம். எல்லாவற்றையுமே நீ சிறுக சிறுக தான் சேர்க்கிறாய். எல்லாரும் நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே இவளுக்கு சுலபமாக கிடைக்கிறது, அதனால்தான் இவள் திமிராக இருக்கிறாள் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரிடமும் பேசுவது கிடையாது. எல்லா நிமிஷமும் மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்று ஒதுங்குகிறார். ஆனால் எப்பொழுதுமே மற்றவர்கள் உன்னை கோபக்காரி, திமிரு பிடித்தவள் இப்படி என்று நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய மனதில் எப்படி இருக்கிறது? ஐயோ, அவர்கள் எல்லாம் நம்மிடம் பேசினால் நம்முடைய மனதுக்குள் இருக்கும் சில கவலைகளும் சில அழுகைகளும் அவர்களுக்கு நேராக வந்து அது ஒரு அவமானமாக ஆகிவிடுமோ என்று நினைக்கிறாய். அதனால்தான் மற்றவரிடம் நீ பேசுவது கிடையாது. ஆனால் அவர்கள் அதை கோபக்காரி, திமிரெடுத்தவள், இவள் ஒரு பிடிவாதக்காரி, இவளோட பணம் இருக்கிறது இப்படி நினைக்கிறார்கள். சரியா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சிறுக சிறுகத்தான் சேர்க்கிறாய். எதுவுமே உனக்கு சுலபமாகவோ எல்லாமே உனக்கு எடுத்த உடனேயோ கிடைப்பது கிடையாது. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சிலர் என்ன தெரியுமா பேசுகிறார்கள்? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, நீ கோபக்காரி, பணம் இருக்கிறது, அதனால் யாரிடமும் பேசவில்லை, நீ பணத்துடைய திமிரோடு இருக்கிறார் என்று பேசுகிறார்கள். பணத்துடைய திமிரோடு இருந்தால் பேச மாட்டார்களா? எல்லாரும் என்னிடம் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று பேச மாட்டார்களா என்ன? பேசுவார்கள். யாரிடம் பணம் இல்லையோ, யாரிடம் பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதோ அவர்கள்தான் மற்றவரிடம் பேச்சை குறைப்பார்கள். ஏனென்றால் ஏதாவது வாயிலிருந்து ஒரு தவறாக ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைப்பதே மற்றவர்கள் தன்னை கேவலமாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாத சிலர் ஏதோ ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். சரி, அதெல்லாம் விடு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறுக 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 சேர்க்கிறாய். ஆனால் அதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது கண்ணை பறிக்கிறது. இவள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறாளே என்று நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கிறாயா, எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கட்டாயமாக நான் சொல்வேன், நீ நன்றாகவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக ஆக்க வேண்டும் என்று நீயும் போராடுகிறாய், நானும் உன்னோடு சேர்ந்துதான் போராடுகிறேன். இது உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து உண்மையாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னத்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமல் இவள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். சரியா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும் மத்தியில் ஒரு பெண் அவள் வீட்டில் இருக்கும் தத்ரியம் நிறைந்த பொருள், அதாவது ஒரு பொருள் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அதாவது ஒரு செடிகள் இருக்கிறது, கொடி வகையான செடிகள் இல்லை வேறு ஏதாவது ஒரு செடிகள் வீட்டில் வைக்கக்கூடாது. உனக்கு ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கொடிகள், அதாவது கொடி என்பது ராகு சார்ந்த செடிகளை வீட்டு வாசலில் வைக்கக்கூடாது. அது என்னவாக பிரண்டை இந்த மாதிரி மூலிகை சம்பந்தமான செடிகள் எல்லாம் வீட்டு வாசலிலேயே வைக்கக்கூடாது. அது உனக்கு தத்ரியத்தை உண்டாக்கும். கொல்லைப்புறத்தில் வைக்கலாம், முன்பு வைக்கக்கூடாது. இது ஏற்கனவே நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். சரியா? அந்த மாதிரி வீட்டுக்குள் உடைந்த கண்ணாடி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கிறது. தெய்வ படத்திலேயே எந்தெந்த தெய்வ படம் வைக்கலாம் வைக்கக்கூடாது என்பது இருக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் பொழுது சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பேன். ஆனால் அந்த பொருளை வச்சதுலேருந்து உன் குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சண்டையும் நிற்கும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரும். அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துப்பேன். நான் சொல்வது சரியா இல்லையா? ஒரு பொருளை வாங்கி வைப்பேன் ஆசையா, ஆனால் அந்த பொருள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் சண்டை வரும், பொருளாதாரத்தில் அடிப்படும், இப்படிலாம் இருக்கும். அந்த பொருளை இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம் உனக்கு காட்டி அந்த பொருளை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். அதே மாதிரி ஒரு பெண் உன்னுடைய வீட்டை தேடி அவளுடைய வீட்டு ஒரு பிரச்சனை கொடுத்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து உன்னுடைய வீட்டில் கொடுக்க போகிறாள். ஏன்னா அது தூக்கி போடவும் உங்களுக்கு மனசு இல்லை. அதே நேரம் அவளுடைய வீட்டில் வச்சுருந்தா அதனால் பிரச்சனையும் வருது. அதனால அவள் என்ன பண்ணுறான்னா, எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறா, உன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து தரப்போகிறா.
அந்த பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் ஒரு பொருள் என்னுடைய வீட்டில் வச்சுருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படிலாம் சொன்னால் ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சுட்டு அதை கையால் வாங்குறதா இருக்கட்டும், உன் வீட்டில் வைக்கிறதா இருக்கட்டும் வை. அதெல்லாம் விட்டுட்டு ஐயோ உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி உபயோகப்படுத்திட்டு இருந்தது தானே கொடுக்கட்டும் அப்படிலாம் செய்யவே செய்யாது. அது நல்லதே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் அது சரியில்லாத காரணத்தினால தான் உன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அதை தூக்கியும் போட மனசு இல்லை, பக்கத்தில் வச்சுக்கவும் மனசு இல்லை. இப்படி இருக்கிறதுனால தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். எந்தெந்த விஷயம் எப்பப்போ நடக்கும், எந்தெந்த விஷயம் எப்பப்போ என்னென்ன செய்யும் எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே எனக்கு தெரியாமலோ எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியாமலோ உனக்கு நான் எதையுமே சொல்லலை. புரிகிறதா? இப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க போகுதுன்னு சொல்கிறேன்னா, நீ என்னுடைய பிள்ளை, என்னையே நம்பிட்டு உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருக்கிற ஒரு பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் மற்ற மனிதர்கள் வேண்டுமானால் விளையாட பார்க்கலாம், ஆனால் நான் விளையாட மாட்டேன், உன்னை காப்பாற்றுவேன். புரிகிறதா என்னுடைய அம்மா? நீ என்னுடைய அழகான தேவதை. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லா இருப்ப. அதாவது அவர்கள் வீட்டில் வைத்திருந்த ஏதாவது தெய்வப்படம் அவ்வளவு சுலபமாக யாரும் யார் வீட்டில் வைத்து பூஜை செய்த தெய்வப்படத்தையோ தெய்வ சிலையோ யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். அப்படி ஒருவன் ஒரு தெய்வ சிலையும் தெய்வ படத்தையும் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு அது ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால்தான் உன்னிடம் அது தருகிறான் என்று அர்த்தம். அந்த பெண் அவள் வீட்டில் வைத்திருந்ததை உன்னிடம் எடுத்துட்டு வந்து தரப்போறா. நீ தெய்வம் தானேன்னு வாங்கிறாத. தெய்வம் உன்கிட்ட எல்லா நேரத்துலையுமே இருக்கும். ஆனால் அடுத்தவங்க அவங்க வீட்டில் வச்சுருந்தது, பூஜை பண்ணது, இல்லை உங்களுக்காக தான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் தயவு செஞ்சு வாங்காத. நீ சொல்லி விட்டுருக்கியா, நீங்கள் இந்த ஊருக்கு போகிறீங்க, ஷீரடி போகிறீங்க, இந்த ஒரு சிலையை வாங்கிட்டு வாங்க, இந்த ஒரு படத்தை வாங்கிட்டு வாங்க, நீங்கள் திருப்பதி போகிறீங்க, இந்த மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு போகிறேன்னு நீ சொல்லிவிட்டியா? வாங்கிட்டு வராங்களா? வச்சுக்கோ. ஆனால் அவங்க வீட்டில் வச்சிட்டு இருந்ததை, பூஜையில் வச்சதை உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னா அது வாங்காத. அதே போல் அளவில் தான் கண்ணாடி உடைஞ்சிருக்கு, இந்த வாட்ச்னா இந்த ஒரு கடிகாரத்தை நான் என் கையில் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன், இப்போ எனக்கு அது அழகா இல்லை, அதனால உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் வாங்காது. அது அடுத்தவங்கள் எதை உபயோகப்படுத்தினார்கள் உபயோகப்படுத்தவில்லை என்பது உனக்கு தெரியும். அடுத்தவர்கள் உபயோகப்படுத்திவிட்டு உன்னிடம் கொடுக்கும் எந்த பொருளையும் வாங்காது. அது உன்னுடைய வாழ்க்கைக்கும் மட்டுமல்ல, யாருடைய வாழ்க்கைக்கும் அது சரி வராது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அது சரி இல்லைங்கிறதுனால தான் மற்றவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அதை நீ முழுசாக புரிஞ்சுக்கோ. அவன் பணக்காரி, கொடுக்குறவங்க பணக்காரி, அவள் கையால் வாங்கினா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் வாங்கிறாத. சில பேர் இங்கு இருக்கிறார்கள். நான் உண்மையாகவே ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், சரியா? அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பெண் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது திடீரென்று ஒரு வசதியான ஒரு பெண் ஒரு பொருள், அவள் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த வசதி இல்லாத பெண் என்ன தெரியுமா நினைக்கிறா? ஐயோ வசதியானவன், அவள் கையிலேருந்து வாங்கினா அதுலேருந்து நமக்கு ராசி ஆகிடும், அதுலேருந்து வசதி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறான். அதுவே அவளை போலவே ஒரு ஏழையான ஒரு பெண் அவளுக்கு உபயோகப்படுத்தின ஒரு பொருளையோ இல்லை ஆசையாக ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது, ஐயோ இவட்டே ஏற்கனவே காசு இல்லை, இவ கையால் வாங்கினா நம்ம இன்னும் அடிமட்டத்துக்கு தான் போகணும், வாங்குறதில்ல. ஆனால் அந்த பணத்தோடு இருக்கிற பெண் என்ன எண்ணத்தோடு குறிக்கிறாள் என்பது தெரியாது. பணமே இல்லாத ஏழையாகின பெண் என்ன எண்ணத்தோடு கொடுக்கிறாள் என்று தெரியாது. பணம் இருக்கும் இடத்தில் வாங்குவதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள். பணம் இல்லாமல் ஒரு பெண் அன்பாக கொடுத்தால் கூட வாங்குவதற்கு இங்கு ஆவலாக யாரும் இல்லை. ஏனென்றால் அவர் ஆசை இல்லாதவள் என்று. யாருக்கு எப்பொழுது நேரம் வரும் எப்பொழுது நேரம் போகும் என்றால் தெரியாது. ஆனால் பணம் இருப்பவர்கள் கையால் ஒரு பொருளை வாங்கினால் அது ராசி. பணம் இல்லாதவர்கள் கையால் ஒரு பொருளை வாங்கினால் அது நஷ்டமாகும் என்கின்றார். அப்படியெல்லாம் கிடையாது. பணம் இருப்பவர்களுக்கு மனம் இல்லாமல் கெட்ட எண்ணம் இருக்கலாம். அதுவே பணம் இல்லாதவர்களுக்கு ஆசையாக கூட அந்த பெண் செய்யலாம்.
ஆனால் இங்கு முக்காவாசி பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருப்பதினால் எல்லாமே எனக்கு தெரிய வருகிறது. புரிகிறதா? அதனால் நீ யார் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் யார், அது ஏழையோ பணக்காரனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவன் உபயோகப்படுத்திய ஒரு பொருள் அவன் கொடுத்தால் கூட அது வாங்காதே. அது சரி இருக்காது, அது சரி வராது உனக்கு. புரிகிறதா? அதுபோல் பணக்காரன் கையால் வாங்கினால் அன்றிலிருந்து பணம் சேர ஆரம்பிக்கும். பணக்காரனுடைய கையால் பணக்காரன் வீட்டுக்கு வந்தால் அதிலிருந்து லட்சுமி தேவி வந்து விடுவாள் என்ன நினைப்பதும் தவறான ஒன்று. எப்பொழுது யாருக்கு பணம் வருமோ அப்பொழுதுதான் வரும். இவர்களிடம் இருக்கும் பணம் உன்னிடமும் வராது, உன்னிடம் இருக்கும் பணமும் அவரிடமும் போகாது. புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள். எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன். இன்று ஒரு விஷயத்தை உனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறேன். ஒரு பெண் வருவாள், அவள் இந்த பொருளை கொடுப்பாள், வாங்காதே, இன்று மட்டுமல்ல என்றுமே இந்த விஷயத்தை எல்லாம் செய்யாதே என்று சொல்கிறேன். சரியா? அதே போலத்தான் உனக்கு எந்தெந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றுவேன். ஒரு விஷயத்திலிருந்து கூட உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உன்னை வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். இது நான் இந்த நேரத்தில் செய்து கொடுக்கும் சத்தியம். புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்ன ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய மனதில் நீங்கள் எடுத்திருக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு ஆசைகளும் நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.